பாத்தீங்களா டிடிவி தினகரன் அவர்கள்? ஆமா, அண்ணா டிடிவி தினகரன் வந்து இப்போ இந்தியா போய் ஆண்களுக்கும் ஃப்ரீ பாஸ் பஸ்ல. இப்போ எனக்கு என்னன்னா மொத்தத்தையும் ஃப்ரீயா பண்ணி விட்டுட்டு அந்த நிறுவனம் எப்படி நடக்கும்? நியூஸ் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீகாந்த் சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நிறைய தகவல்களோட வந்திருப்பீங்க போல் இருக்கு. ஆமா, ஆரம்பிங்க. பாத்தீங்களா டிடிவி தினகரன் அவர்கள்? ஆமா, அண்ணா டிடிவி தினகரன் வந்து இப்போ இந்தியா போய் ஜாயின் பண்ணிட்டாரு. அதுதான் நம்ம எல்லா மனிதர்களையும் எல்லா நேரத்துலையும் ஒரு ஆங்கிள்லயே நம்ம வந்து பாத்திரக்கூடாதுங்கிறதுக்கு அண்ணா டிடிவி தான் ஒரு எக்ஸாம்பிள் நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்தா பார்த்தோம்னா அவர் வந்து ரொம்ப ஒரு வேகமா பயங்கர ஆக்ரோஷமா வந்து எடப்பாடி எனக்கு தெரிஞ்ச அவர் 6 மந்த்தா வந்து நானும் இருக்கேங்கிறக்காண்டி டெய்லி ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காருன்னு தோணுது. ஆமா, அது என்னன்னா அந்த பிரஸ் மீட் கொடுக்கறதுல அண்ணாமலையே சீமானை எல்லாம் ஓரம் கட்டிட்டு இருந்தாரு. அதுதான் மார்னிங் ஒரு பிரஸ் மீட், ஈவினிங் ஒரு பிரஸ் மீட், எங்க போறாரோ ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட் கொடுத்துருவாரு, அப்புறம் ஈவினிங் கிளம்பு ஒரு பிரஸ் மீட் கொடுப்பாரு. ஆனா எல்லாத்துலயுமே வந்து துரோகத்துக்கு எதிராக ஆரம்பிச்ச இந்த கட்சி துரோகியை வந்து சிஎம் ஆகிறத நாங்க அக்செப்ட் பண்ண மாட்டோம். எடப்பாடி வந்து சிஎம் அப்படின்னு சொல்ற வரையில் நாங்க என்டிஏல கிடையாது, என்டிஏ விட்டு நாங்க எப்பயோ வந்தாச்சுங்கிறத நான் எத்தனை தடவை சொல்றதுன்னு நிருபர்கள்ட்ட எல்லாம் கோச்சிக்கிட்டாரு. திருப்பி இந்த கேள்வியை கேக்குறீங்களேன்னு ரொம்ப கோபமாலாம் பேசிட்டு இருந்தாரு. இப்போ காலையில ஸ்டேட்மெண்ட் இல்ல, நேத்து ஸ்டேட்மெண்டே பாத்தீங்கன்னா நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம பகைமையை பார்க்க தேவையில்ல, பகையை வந்து நம்ம இந்த எலெக்ஷன்ல எல்லாம் நம்ம இது பண்ண தேவையில்ல, விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போனதில்லை. அப்புறம் வந்து திருக்குறள் எல்லாம் சொல்றாரு, இன்னா செய்தாரை உறுத்தல் அவர் நன்னயம் செய்து விடுங்கிறாரு. இந்த புனிதர் எங்க போய் திடீர்னு முளைச்சாருன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அதாவது அவர் என்னன்னா அந்த துரோகம் வந்து காலியா போச்சு போல, இல்ல தீந்துருச்சா, இல்ல அந்த கிளாஸ் முடிஞ்சிருச்சா என்னன்னு தெரியல. இல்ல, அதுதான் ஒரு அரசியல்வாதி அப்படின்னா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது சமீபத்திய உதாரணம் டிடிவி அவர்கள் தான். ஏன்னா அரசியல்வாதிங்கிற வந்து நிறம் மாறக்கூடியவர்கள்னு ஒரு பொதுவான ஒரு விஷயம் இருக்கு. அது எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துக்கு மாறிக்குவாங்க அப்படின்றது ஒரு காமனான ஒரு விஷயம். அதுல அத்திபுத்தா மாதிரி 1-2 அரசியல்வாதிகள் அந்த கொள்கையோட பிடிப்போட இருக்கிறவர்கள். இவரை வந்து நான் என்னோட தனிப்பட்ட கருத்துல ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி வரையும் நான் அந்த கேட்டகரியில வச்சிருந்தேன். பரவாயில்லையே, ரொம்ப ஸ்ட்ராங்கா தெளிவா நாங்க எந்த கொள்கைக்காக ஆரம்பிச்சோமோ அந்த கொள்கையில இருந்து வழி தவற மாட்டோம்னு டெய்லி சொல்றாரு அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஒரே ஜம்ப் பண்ணி குதிச்சு அண்ணா நம்ம பீகார் பல்டிகுமார் இருக்காரு இல்லையா, அவரையெல்லாம் ஓவர் மிஞ்சி இன்னைக்கு திடீர்னு இந்தியாவுக்குள்ள பிச்சுட்டு பகைமை பாராட்டக்கூடாது, என்ன செய்தாரு ஒருத்தல்னு என்னென்னமோ பேச ஆரம்பிச்சுட்டாரு. இது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஆஹா, நம்ம தான் தப்பு பண்றோம் போல. அப்போ பொதுவா தமிழ்நாட்டு வாக்காளர்கள் மனநிலை இப்படித்தான் இருக்கு. எல்லாரையும் நம்புறாங்க, நம்பி ஏமாந்துட்டு இருக்காங்க. அரசியல்வாதிகள் தெளிவா இருக்காங்க, அவங்க எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதுதான் இப்போ நம்ம தான் வந்து சரி இவங்க அப்படி பண்ணிடுவாங்க, அவங்க இப்படி பண்ணிடுவாங்கன்னு சொல்லி மக்கள் தான் நம்மளமே மக்கள் தான் வந்து அதான் யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப அது பொதுவா வந்து பொதுவான அரசியல்வாதிகளை மக்கள் வந்து கவனமா கையாளணும். அவங்க சொல்ற அத்தனையும் நம்பிடக்கூடாது. எல்லாமே எப்ப வேணா எது வேணா மாறுவாங்க. இந்த 2000 ரூபாய் கூட, ஆமா எல்லாமே 2000 ரூபாய் நீங்க சொல்ற மாதிரி 4 வருஷமா கொடுக்காத அந்த 2000 ரூபாய் நம்ம இனிமேல் தான் 2000 ரூபாய் நமக்கு வரப்போகுது. ஆண்களுக்கு யாரு சொல்லிருக்க? எடப்பாடி பழனிசாமி சார். என்ன சார் நீங்க ஆண்களுக்கு 2000? ஆமா, அப்படியா? சாரி, ஆண்களுக்கு ஃப்ரீ பஸ் அப்படி சொல்றாங்க. நீங்க மாத்திட்டீங்க, நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஆண்களுக்கும் ஃப்ரீ பஸ்ல. இப்போ எனக்கு என்னன்னா மொத்தத்தையும் ஃப்ரீயா பண்ணி விட்டுட்டு அந்த நிறுவனம் எப்படி நடக்கும்? இப்ப எத்தனை 1000 பஸ்கள் இருக்கு, அதுக்கு டீசல் இருக்கு, பராமரிப்பு இருக்கு, டிரைவர் கண்டக்டர் சம்பளம் இருக்கு, ஸ்டாஃப் சம்பளம் இருக்கு. இதெல்லாம் எங்க இருந்து கொடுப்பாங்க? இல்ல ஃப்ரீ பஸ்னா என்ன, அவங்க என்ன எல்லாமே ஃப்ரீ பஸ்ஸா விட போறாங்க? 10 நிமிஷத்துக்கு ஒண்ணு, 1/2 மணி நேரத்துக்கு ஒண்ணு, இல்ல எப்படி பார்த்தாலும் அது ஒரு செலவினம் தானே. அது இப்ப போற ஃப்ரீ பஸ்ல எந்த பஸ் போயிட்டு இருக்கு? பிங்க்னு ஒண்ணு, பழைய பஸ் ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் இஎம்பி தலையில போடுற அந்த மாதிரி ஸ்டேட்டஸ்ல இருக்கிற பஸ் தான் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இவர் வரும்போது இன்னும் அது மோசமான கண்டிஷன்ல இருக்கும். வரும்போது இன்னும் மோசமான கண்டிஷன் இருக்கும். அப்போ அது என்ன, அது 1/2 மணி நேரத்துக்கு ஒன்றும் 1 மணி நேரத்துக்கு ஒன்றா அனுப்பிச்சிட்டு நானும். அதாவது இவங்க கொடுக்குற திட்டங்கள் எல்லாமே பேரளவில் மட்டும்தான் இருக்கும். இது எலெக்ஷன் ட்ரெண்ட்ன்றீங்க அப்போ? ஆமா கண்டிப்பா சார். உங்களுக்கு 3000 ரூபாவா இருக்கட்டும். இப்ப இவரு அவசரமா வந்து நான் 2 ஆண்களுக்கு ஃப்ரீ தரேன், 2000 வந்து பெண்களுக்கு தரேன்னா எப்படி கொடுப்பீங்க? இப்ப நீங்க தான் கொஸ்டின் பண்ணீங்க அவங்கள. 1000 ரூபாய் வந்து உங்களால இல்ல, கஜானால இல்ல,
வந்து உங்களால கொடுக்க முடியல, இப்போ மட்டும் நீங்க ஸ்டன் பண்றீங்க அப்படின்னு சொல்லி நீங்க அவங்கள கொஸ்டின் பண்ணீங்க. இப்போ வந்து நீங்க எப்படி 2000 கொடுப்பீங்க, அதுக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்கு, நீங்க என்ன திடீர்னு லட்சமா கொட்டிட போதா? அதான் இப்போ மக்களை வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ திடீர்னு இந்த எலெக்ஷன் டைம்ல லாஸ்ட் ஒரு 2 மாசம் 3 மாசம் இருக்கும்போது இந்த திட்டங்கள் எல்லாம் அறிவிக்கிறது, ஓய்வூதியத்தை வந்து அனௌன்ஸ் பண்றது, அப்புறம் வந்து அந்த போராட்ட காலத்துல இருக்கிறவங்க அத்தனை பேரையும் கூப்பிட்டு அவங்களோட கோரிக்கையை வந்து உடனே நிறைவேற்றுறது, அப்புறம் இந்த மாதிரி இலவச அறிவிப்புகள் கொடுக்கறது. அதை விட ஹைலைட்டா எடப்பாடி ஒண்ணு சொல்லியிருந்தாரு பாருங்க, வீடு இல்லாதவர்களுக்கு நகரமா இருந்தாலும் சரி கிராமமா இருந்தாலும் சரி இடம் வாங்கி அது கவர்மெண்ட் செலவிலே வீடு கட்டித்தர முடியும்னா, எத்தனை லட்சம் குடும்பங்கள் வீடு இல்லாம இருக்கு, அத்தனை லட்சம் குடும்பங்களுக்கு வீடு கட்டி கொடுக்க முடியுமா? இது 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 வந்து என்னன்னா, இது எப்படின்னா இது உலகமாக விட்டா இருக்கு. இது காசா பணம் அடிச்சு விடணும் அடிச்சு. இவங்க பார்வையில மக்களை வந்து என்ன நினைக்கிறாங்க? இப்போ 2026ல இன்னைக்கு உலகமே உள்ளங்கையில வந்துருச்சு. இப்ப எல்லா வீட்லயும் ஆண்ட்ராய்டு போன் இல்லாத வீடு கிடையாது. எல்லா வீட்லயும் அதை செயல்படுத்தக்கூடிய பிள்ளைகள் இருக்காங்க. எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். ஆனா இப்பவும் துணிச்சலா அடிக்கிறாங்களே, அதுதான் பிரச்சனை. அப்ப மக்களை எந்த இடத்துல வச்சிருக்காங்க பாருங்க. ஒன்றும் கிடையாது, லாஸ்டா ஒரு ஸ்டண்ட் அடிப்போம், பணத்தை கொடுப்போம்னு சொல்லுவோம், ஓட்டை போட்டுருவாங்க, வாங்கிட்டு வந்துருவோம், அப்புறம் போட்டுருவோம். ஏன்னா இப்போ திமுக ஒரு ஃபார்முலா வச்சுட்டாங்கல்ல. இப்போ ஒரு 505 கோரிக்கையை கொடுத்து ஓட்டை வாங்கிட்டு வந்தாச்சு. 4.25 வருஷம் வரையிலையும் அதுல ஒரு 66-70 மட்டும் பண்ணிட்டு மீதி அமுக்கியாச்சு. இப்போ எண்டுல வந்து எல்லாத்தையும் ஒண்ணு ரிலீஸ் பண்ற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டோம். ஏன்னா இப்ப ஒண்ணும் கிடையாது, அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தானே, செய்ய போறது இல்லையே. திருப்பி வந்தோம்னாக்கா வந்துருவோம் இப்படின்னு ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் கஜானாவுல பணம் இல்ல, அதனால பண்ண முடியல, நிச்சயமா பண்ணுவோம்ட்டு திருப்பி 5 வருஷம் ஓட்டிடலாம். இந்த ஃபார்முலாக்குள்ள வந்துட்டாங்களோன்னு எனக்கு தோணும். கண்டிப்பா எல்லாரும் அதை வந்து அந்த ஃபார்முலா வந்து என்ன யுக்தியை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லலாம். ஆமா, இந்த யுக்தி தான், இதான் யுக்தி. இப்போ வந்து மக்களை ஏமாத்துறதுக்கு இதான் யுக்தி. சோ இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஹைடெக்கான வியாபாரமா ஆயிடுச்சு இப்ப அரசியல் இல்லையா? ஹைடெக்கான வியாபாரம். கண்டிப்பா. இப்போ அந்த கூட்டணி கட்சிகளை கூட பாருங்களேன், இது நாள் வரையில சென்ட்ரல்ல நின்றுட்டு இருந்தாங்க ஒரு 3-4 கட்சி, பாமக, தேமுதிக, இந்த டிடிவி, இப்ப போன உத்தமர் டிடிவி, இவங்க எல்லாம் சென்ட்ரல்ல நின்று ஏதோ ஒரு விஷயத்த ஒரு மாற்றத்துக்கான ஒரு அறிகுறி, இவங்க மாற்றத்துக்கு பக்கம் போறாங்க, ஆண்ட கட்சிகள் எல்லாம் தேவையில்லை, ஏன்னா ஆண்ட கட்சிகளே ஆளணுமா அப்படி எல்லாம் ஏதாவது கதை விட்டுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா பழையபடி அந்த ஒரு ரூட்லயே போய் ஒண்ணு சேர்றாங்கன்னா, அங்க ஏதோ வந்து இந்த என்ன சொல்றது, ஒரு பணம் வந்து அங்க ஒரு விஷயம் ரோல் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. இல்லன்னா இப்ப நீங்க உங்களுக்கு ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு பணம் ரோல் பண்ணும், ஒரு சிலருக்கு வந்து பணத்தை காப்பாத்திக்கணும், ஒரு சிலருக்கு பணம் வேணும், ஒரு சிலருக்கு அவங்க கேஸ்ல இருந்து தப்பிக்கணும். சோ இந்த மாதிரி இருக்கிறனால ஒவ்வொருவங்களும் ஒரு அஜெண்டால இருக்காங்க. அந்த அஜெண்டாவை சேவ் பண்றதுக்காக அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்துக்கிறாங்கன்னு தோணும். இந்த வடிவேலு காமெடி விட்டு பாத்தீங்களா, அடி வாங்கின அடி கொடுத்த கைப்புள்ளே இந்த நிலைமைனா அடி வாங்கின உயிரோட இருப்பான்னு, அந்த மாதிரி டிடிவியே இந்த நிலைமைனா ஓபிஎஸ் என்ன? ஓபிஎஸ் அவர் ரொம்ப தெளிவானவருங்க. இப்போ ஒரு சிலரை வந்து இந்த எமோஷனல் கேரக்டர்ல இருக்கிறவங்க, ஆக்ரோஷமா அரசியல் பண்றவங்க, இந்த மாதிரியான ஒரு சில பேர், இப்ப சீமான் மாதிரி, எடப்பாடி மாதிரி, இவங்கெல்லாம் அந்த கேட்டகரி. கொஞ்சம் எமோஷனலா பேசுவாங்க, எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவாங்க. ஓபிஎஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த சலனமும் இருக்காது, நீங்க என்ன கேட்டாலும் இப்படிதான் இருப்பாரு. நீ ஒரு எந்த கொஸ்டின் கேளுங்களா, அதுக்கு ஒரு ப்ராப்பர் ஆன்சர் வராது. அது ரொம்ப பொறுமையா மெதுவாக தான் அதை சொல்லுவார். அவர் அந்த கேட்டகரி. அதனால அவர் தெளிவான ஒரு முடிவுங்க. அவரோட நோக்கம் வந்து அவர் பிஜேபி விட்டு வெளியில வர்றதுக்கான வாய்ப்பு அவருக்கு ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா இந்த தர்ம யுத்தம்னு ஆரம்பிச்சு இத்தனை வருஷத்துல இது நாள் வரைக்கும் அவர் மக்கள்கிட்டே போகல. ஆமா, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். கண்டிப்பா. அதிமுகன்னு ஒரு பெரும் இயக்கம் இருக்கு, எடப்பாடி ஒரு பிரிவை சேர்ந்திருக்காரு, ஓபிஎஸ்க்குன்னு ஒரு பிரிவு இருக்குன்னு சொல்றாங்க. இவங்களா சொல்லிட்டு இருக்காங்க ஒழிய இவங்களா போய் இவரோட திரள், என்னோட சப்போர்ட்டர்ஸ், இவங்க எனக்கு சப்போர்ட் பண்ற அதிமுக காரவங்க அப்படின்னு ஒரு இமேஜை இப்ப வரையும் அவர் பண்ணவே இல்லை. அது என்ன காரணம்? அப்ப யாரும் இல்லைன்னு அர்த்தம். இருந்த ஒரு 11 எம்எல்ஏ இருந்தாங்க, அதுல இன்னைக்கு போயிட்டாரு. 11 எம்எல்ஏ சுத்தமா கரைஞ்சி 4 எம்எல்ஏ இருந்தாங்க. அதுல மனோஜ் பாண்டியன் ஆல்ரெடி போயிட்டாரு, வைத்தியலிங்கம் போயிட்டாரு, இன்னும் ஒரு ஆளு லட்சுமணன் ஒருத்தர் இருக்காரு, அவ்வளவுதான். இன்னொருத்தர் இவரு ஓபி ஓப்பனியா சொல்லுவோம். அப்ப அவர் ஸ்டாண்ட் வந்து பொலிட்டிக்கல்ல கிட்டத்தட்ட ஒரு எண்ட் பாயிண்ட் தான். ஓபிஎஸோட பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி வந்து எண்ட் பாயிண்ட் தான். இது கேரியரோட எண்ட்ல தான் இருக்காரு. அது சும்மா நம்ம ஓப்பனா சொல்றது தப்பு கிடையாது. அவர் வந்து எண்ட் பாயிண்ட். ஏன்னா அவருக்கு அரசியல் பண்ண தெரியல, அதுதான் நம்ம ஒத்துக்கணும். இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. எடப்பாடி கம்பேர் பண்ணும்போது எடப்பாடி பெஸ்ட், அந்த இடத்துக்கு பெஸ்டானவர். அவர் என்ன பண்ணி அந்த இடத்த பிடிச்சிருந்தாலும் சரி, அவர் எவ்வளவு வேலை பண்ணியிருந்தாலும் சரி, ஆனா அதுக்கு தகுதியானவர் அவரான்னு பார்க்கும்போது எடப்பாடி தான். ஏன்னா ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்துறதுக்கு இந்த ஆளுமை எல்லாம் வேணும், இவர்கிட்ட சுத்தமா இல்ல. ஓகே,
அதனால அவரு வந்து ஆமாமா அது என்னமோ உண்மைதாங்க. துரோகின்னு சொன்ன டிடிவியே இப்ப போயிட்டு ஆமா எடப்பாடி தான் முதல்வர். அப்போ அந்த ஆளுமை இல்லாம அந்த ஆளுமை இல்லாம இது நடக்காது இல்ல. வச்சுட்டாருல. நீ 6 மாசமா அப்படி பேசிட்டு இருந்த டிடிவி இன்னைக்கு வந்து துரோகி துரோகின்னு வாக்கி காலைல எந்திரிச்சோடனே துரோகி நீ இப்படி பிரஸ் மீட் கொடுத்துருவாரு. இப்போ டிடிவி வந்து ஓட்டு எப்படி கேட்பாரு எடப்பாடிக்கு? எடப்பாடியை முதல்வர் ஆக்கணும்னு ஓட்டு கேட்டாகணும், பிரச்சாரம் பண்ணி ஆகணும். சார் ஏடிஎம்கே பொறுத்தல இருக்கவே இருக்கு மாண்புமிகு அம்மா ஆட்சியை கொடுத்துரும் இல்லன்னா எம்ஜிஆர் ஆட்சி கொடுத்துரும்னு சொல்லல. அது ஒரு கேள்வி வரும்ல. அதெல்லாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எடப்பாடிக்கு ஓட்டு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. சொல்லிதானே அவனு முதல்வர் எடப்பாடி தானே முதல்வர் வேட்பாளர். வாய்ப்பே கிடையாது. அம்மாவின் ஆட்சி மலர ஓட்டு போடுங்க. இப்ப மக்கள் பாத்துப்பாங்க அதை. ஆமா மக்கள் டிடிவி வந்து அப்படிதான் சார் சொல்லுவாரு. நீங்க வேணா இன்னைக்கு டேட் நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு டேட் நோட் பண்ணுங்க. எடப்பாடிக்கு ஓட்டு போடுங்க டிடிவி சொல்லவே மாட்டாரு. அதை மட்டும் நீங்க சொல்லாதீங்க. எடப்பாடி ஓட்டு போடாதேன்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு இல்ல அப்படியே ரீவைண்ட் பண்ணி பின்னாடி போங்க. 1 மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி இதே டிடிவி வந்து என்னென்னலாம் பேசியிருக்காருன்னு பாருங்க, இன்னைக்கு என்ன பேசுறாருன்னு பாருங்க. அப்ப நாளைக்கு மட்டும் ஏன் கேட்க மாட்டாருன்னு எப்படி சொல்றீங்க நீங்க? அதுக்கு வேற ஸ்டாண்ட் இருக்கு சார். மாண்புமிகு அம்மாவின் கிடையாது. நீங்க கேளுங்கன்னு சொன்னா அவர் கேட்டுதான் ஆகணும். எடப்பாடியில போய் நீங்க பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொன்னா அவர் போய் தான் ஆகணும். கூட்டணி வச்சு போக மாட்டேன்னு சொல்ல முடியாது சார். எடப்பாடிக்கு பிரச்சாரம் பண்ணுவாரு. எடப்பாடி சிஎம் வேட்பாளர் தான். எடப்பாடி தான் சிஎம் வேட்பாளர். எடப்பாடி தான் எல்லாமே. சரி ஏடிஎம்கேவே அதெல்லாம் மாற்றே இல்லை. ஆனா பிரச்சாரம் போகும்போது எடப்பாடி முதல் வேட்பாளர் அப்படின்னு நீங்க அதை எதை வச்சு நம்புறீங்க? ஒரே ஒரு விஷயம் தான் சார். அங்க போய் என்ன சொல்லுவாரு, அம்மாவின் ஆட்சி மலர ஏடிஎம்கே ஓட்டு போடுங்க. இல்ல அந்த நம்பிக்கை எனக்கு ஸ்டாண்ட் தான். அவ்வளவுதான். நீ சொல்றது கரெக்ட். அது ரொம்ப ஒரு கம்பல்ஷன்ல போயிருந்தா நீங்க சொல்றது. இவங்க இப்படி ஒரே பல்ட்டியா பல்ட்டி அடிச்சு போய் நிக்கிறாள்லாம் இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அவர் எந்த ரேஞ்சுக்கும் போவார் டிடிவின்றத நான் அந்த இடத்துக்கு வர்றேன். நான் வேற ஒண்ணும் இல்லை. எதை வேணா செய்வார் போட பொலிட்டிக்கல். நம்ம ஒரு தனிச்சையான ஒரு பொலிட்டிஷியன் நம்ம நினைச்சிருப்பாங்க இல்லையா? இப்ப கடந்த ஒரு 6 மாத காலம் அவரோட பொலிட்டிக்கல் டிராவலை எடுத்து பாத்தீங்கன்னா ஜென்யூன் ஒரு கேரக்டர். அவர் அடிக்கடி சொல்லுவார், நான் மாத்தி பேசுற ஆள் கிடையாது, நான் போய் பேச மாட்டேன், நான் வந்து என்னைக்கு ஒரே ஸ்டாண்டு சொன்னதுதான் செய்வதுதான் சொல்றேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தவர் ஒரே ஜம்பா அந்த பக்கம் போயிட்டாரு. இப்ப அவரை இந்த ஸ்டாண்ட்லயும் சரியா இருப்பாரு நம்ம சொல்ல முடியாது. சரி அது காலம் ஒருவேளை வேணா இப்படி சொல்லலாம், நமக்கு தான் தெரியாம இருந்திருக்கலாம். அவங்களுக்கு வந்து மேபி அந்த மாதிரி 6 மாசம் கழிச்சு வரேன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கலாம். அதனால டிடிவியை பொறுத்தளவு